அன்பு நேயர்களே, வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 10ஆம் தேதி, ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி அன்றைக்கு ஏகாதசி தினம். தேய்பிறை ஏகாதசி, ஆஷாட மாதத்திலே வரக்கூடிய தேய்பிறை ஏகாதசி. இந்த ஏகாதசிக்கு யோகினி ஏகாதசி அப்படின்ட்டு பேர். இந்த யோகினி ஏகாதசி என்பது மிக மிக அற்புதமான ஒரு ஏகாதசி. இந்த ஏகாதசியினுடைய மகிமையை பற்றி பிரம்ம வைவர்த்த புராணத்திலே இருக்கிறது. கிருஷ்ண பகவானே இந்த ஏகாதசியினுடைய பெருமையை குறித்து இந்த மாந்தாதா மகாராஜாவுக்கு சொன்னதாக அதிலே சில தகவல்கள் எல்லாம் இருக்கின்றன. இந்த ஆஷாட மாத தேய்பிறை ஏகாதசியை கடைபிடிப்பதாலே நம்முடைய உடல் தூய்மை அடைகிறது, உள்ளம் தூய்மை அடைகிறது. இந்த தூய்மை அடைவதாலே நமக்கு இறையாற்றல் நிரம்ப கிடைக்கக்கூடிய அந்த கிரகிக்கக்கூடிய சக்தி, இறையாற்றலை கிரகிக்கக்கூடிய சக்தி நமக்கு அதிகரிக்கிறது. ஏன்னா உடல் அந்த உபவாசம் இருந்து இறைவனை சிந்திக்கும் பொழுது இறைவனுடைய அந்த அருளாற்றல் மிக எளிதாக ஒருவருக்கு கிடைக்கிறது என்று ஆன்றோர்களெல்லாம் சொல்லித்தான் நமக்கு இப்படிப்பட்ட விரதங்களை எல்லாம் இருக்க வேண்டும் என்று கற்பித்து சென்றிருக்கிறார்கள். இந்த ஏகாதசியினாலே நாம் அறியாமல் செய்த பிழைகளெல்லாம் மாயமாக போய்விடும், பழவினைகளெல்லாம் அறுபடும். ஏதோ பிராரப்த கர்மத்தை கொஞ்சம் அனுபவிக்கலாமே தவிர அதை அனுபவிக்கக்கூடிய அந்த தைரியமும் ஆற்றலும் கூட இறையருளால் நமக்கு கிடைத்துவிடும். இதெல்லாம் ஏகாதசியினுடைய மகிமை. தவறு செய்தால் திருந்த வேண்டும், தப்பு செய்தால் வருந்த வேண்டும். நாம் தவறு செய்வோம், தப்பும் செய்கிறோம். இது அறியாமல் செய்கிற தவறு, அறிந்து செய்கிற சூழ்நிலைகளால் செய்கிற தவறு, இப்படியெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். இப்படிப்பட்ட எல்லா விஷயங்களும் மாற்றமடைந்து நமக்கு நல்ல விதமான பலன் கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஏகாதசி விரதத்தை நமக்கு நிர்ணயித்து தந்திருக்கிறார்கள். இந்த ஏகாதசி விரதத்தினுடைய கதையை பார்த்தா ரொம்ப அற்புதமாக இருக்கும். குபேரனுடைய கதை. குபேரன்னா செல்வத்துக்கு அதிபதி இல்லையா? அந்த குபேரன் சிவபூஜை செய்வான். எப்படி சிவபூஜை செய்வான்னா, அவன் சாதாரண புஷ்பங்களை வைத்துக்கொண்டு சிவபூஜையை செய்ய மாட்டான். அவன் அந்த வடக்கே மானசரோவர் ஏரின்னுட்டு இருக்கு. அந்த மானசரோவர் ஏரி கரையில் அற்புதமான மணமிக்க மலர்களெல்லாம் பூத்து குலுங்குகின்றன. அந்த மலர்களை எல்லாம் பறித்து வந்து தினசரி சிவபூஜை செய்யாமல் அவன் உணவு உட்கொள்ள மாட்டான். அதனாலே அவனுக்கு எல்லா ஐஸ்வர்யங்களுக்கும் தலைவனாக இருந்தான் குபேரன். அந்த மலர்களை பறித்து வருவதற்காகவே ஒருவனை வைத்திருந்தான். அவனுக்கு ஹேமமாலி என்னட்டு அவனுக்கு பேர். அந்த ஹேமமாலி ஒரு நாள் என்ன பண்ணான், இந்த மலர்களை பறித்து கொண்டு வருவதற்காக சென்றவன் வீட்டிலே போயிட்டு மனைவியிடம் சொல்லிவிட்டு போகலாம் என்று நினைத்தான். அன்றைக்கு அவனுடைய மனைவியை பார்த்தவுடன் அந்த மனைவியின் அழகிலே மயங்கி இந்த காரியத்தை மறந்து அப்படியே அவன் அந்த வீட்டிலே இருந்து விட்டான். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, பூஜைக்கு மலர் வரலையேன்னுட்டு குபேரன் நினச்சான். போன ஆள் காணமே அப்படி என்று நினைத்து இன்னொருவரை அனுப்புகின்ற பொழுது அவன் இவனை தேடிக்கொண்டு வந்து தன்னுடைய வீட்டிலே மனைவியுடன் அவன் உரையாடி கொண்டிருப்பதையும் மனைவியினுடைய அழகிலே மயங்கி கொண்டிருப்பதையும் குபேரனிடம் வந்து சொல்லிவிட்டான். குபேரனுக்கு கடுங்கோபம் வந்துவிட்டது. இந்த ஒரு இறை காரியத்திற்காக, ஒரு தெய்வீக காரியத்திற்காக செல்லுகின்ற பொழுது இப்படி ஒரு சாதாரண விஷயத்துக்கு ஒருவன் மயங்கி அந்த காரியத்தை மறந்து விட்டானே, எந்த அழகு இவனுக்கு மயக்கத்தை தந்ததோ, இவனிடத்திலே எந்த அழகு இருக்கிறதோ, இந்த அழகுகளெல்லாம் போகட்டும் என்று சபித்து விட்டான். அதனாலே அவன் கீழே பூலோகத்துக்கு வந்து மிகுந்த சிரமத்தை அடைந்தான். இருந்தாலும் அவன் கைங்கரியம் பண்ணியிருக்கிறான் இல்லையா? அந்த கைங்கரியத்தினுடைய பலனாக அவனுக்கு தான் ஏன் இந்த நிலையை அடைந்தோம், எப்பொழுதுமே நாம் ஏன் அந்த நிலவரம் நமக்கு கிடைச்சது அப்படின்னு யோசித்து பார்த்தோம்னா அதுக்கு ஒரு பிராயச்சித்தம் கிடைக்கும், அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். அப்படி இருக்கும்போது ஒரு முனிவர் அவனுக்கு வழி நடத்தினார். இதை பருப்பா, வர ஆஷாட ஏகாதசி, தேய்பிறை ஏகாதசி, இந்த ஏகாதசி அன்னைக்கு நீ விரதம் இருந்து மகாவிஷ்ணுவை வணங்கினால் உன்னுடைய இந்த குரூரமான அந்த ரூபம் போய் பழையபடி நீ உன்னுடைய நிலையை அடைவாய் என்று அவனுக்கு சொன்னவுடனே அவன் மிகுந்த ஆர்வத்துடனும் ஊக்கத்துடனும் அந்த ஏகாதசி விரதத்தை கடைபிடித்து தன்னுடைய பழைய அந்த உருவத்தை அடைந்து அவன் குபேரப்பட்டினத்திற்கு சென்றான், அமராவதி பட்டினத்திற்கு சென்றான் என்று இந்த புராணத்திலே அந்த ஏகாதசியினுடைய மகிமையை பற்றிய கதை வருகிறது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஏகாதசி இந்த ஏகாதசி. இந்த ஏகாதசி எப்பயும் பார்த்தீங்கன்னா 3 விதமாக இருக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா தசமி, அதற்கடுத்தது ஏகாதசி, அதற்கடுத்தது துவாதசி பாரணை. இந்த பாரணைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பாரணை செய்கின்ற நேரம் ரொம்ப முக்கியம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஞாயிற்றுக்கிழமை
காலையில் மிருகசீரிஷ நட்சத்திரம் இருக்குது, அப்புறம் திருவாதிரை நட்சத்திரம் இருக்குது. அதே மாதிரி சனிக்கிழமை தசமி, அந்த தசமி திதி அது 11:26 காலையில் முடிஞ்சு விடுது. அப்புறம் சனிக்கிழமை மத்தியானத்துக்கு மேலேயே ஏகாதசி வந்துடுது. அப்படி வர்றது நல்லது. இந்த ஏகாதசி விரதம் அன்றைக்கு முடிந்தால் நமக்கு முழு உபவாசம்னா நிர்ஜலமா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஒரு தீர்த்தத்தை கூட பருகாமல் வைராக்கியத்துடன் இருப்பது சால சிறந்தது. அது ஒன்றும் தப்பு கிடையாது. அந்த ஆற்றல் இருந்தால் சின்ன வயதிலே பழகிட்டோம்னா இந்த ஆற்றல் வந்துடும். அப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. தசமி அன்னைக்கு மத்தியானம் மேலே ஒன்றுமே சாப்பிட மாட்டாங்க. அன்னைக்கு சாயங்காலம் ஏதோ பால் பழம் சாப்பிட்டுட்டு படுத்தாங்கன்னா ஏகாதசி அன்னைக்கு ஒரு சொட்டு தீர்த்தம் கூட அவங்க பருக மாட்டார்கள். அவ்வளவு வைராக்கியத்தோடு இருப்பார்கள். மற்ற நாளை விட அந்த நாள் அவங்க ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பதையும் நான் பார்த்துருக்கிறேன். அதற்கு மருத்துவ ரீதியாக என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, நமக்கு தேவையான உணவு நம்முடைய உடம்புக்குள்ளேயே கொழுப்பாக சேமித்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதை அப்படியே விட்டுட்டோம்னா அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொழுப்பு கட்டிகளாக மாறிடும். இந்த மாதிரி உபவாசம் இருக்கும்போது உணவை தேடி அந்த கொழுப்புக்களை எல்லாம் கரைப்பதினாலே கொழுப்பு கரைந்து ஆரோக்கியம் அதிகரிக்கும் என்றெல்லாம் மருத்துவ ரீதியாகவும் அதற்கு காரணத்தை சொல்லுகிறார்கள். அதனால் ஒரு நாள் சாப்பிடாம நம்ம பட்னியாக இருக்கிறதுங்கிறது தெய்வத்துக்காக மட்டும் கிடையாது, நம்முடைய ஆரோக்கியத்துக்கும் நல்லது என்று அவர்கள் சொல்லுகின்றார்கள். அடுத்த நாள் சோம பிரதோஷம். என்ன திங்கக்கிழமை வந்துடுது இல்லையா? திங்கக்கிழமை பிரதோஷ நாளாகவும் இருக்குது. சனி பிரதோஷம் மாதிரி திங்கக்கிழமை பிரதோஷம் ரொம்ப முக்கியம். இப்போ பிரதோஷ விரதமும் அடுத்த நாள் வருது. இப்படி அதே மாதிரி அன்னைக்கு ஒரு நாயனார், எப்படி நேற்று ஒரு நாயனார் சொன்னோமோ அதே மாதிரி அன்னைக்கு கூற்றுவ நாயனார், அவர் சேர தேசத்தில் இருந்தவர், கலந்தையில் பிறந்தவர். அவர் என்ன பண்ணுறாரு, ஜெயிச்சு இங்கே வந்து நடராஜனுடைய தில்லையிலே தான் முடிசூட்டி கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார். ஆனால் அங்கே இருக்கிற தீட்சிதர்கள் எல்லாம் சோழ நாட்டிலே பிறந்த அரசரை தவிர நாங்கள் சோழனுக்கு தவிர வேறு யாருக்கு நாங்கள் முடிசூட்ட மாட்டோம் அப்படின்ட்டு அவங்க சொன்னதாலே நடராஜனுடைய திருவடியையே தனது முடியாக நினைத்து கொண்டு அரசன் வாழ்ந்தான். அந்த நடராஜர் மீது கொண்ட அளவுக்கு அதிகமான பக்தி நிறைந்தவர் அந்த கூற்றுவ நாயனார். ஆடி திருவாதிரை அவருடைய நட்சத்திரம், அவருடைய குரு பூஜை தினமும் திங்கக்கிழமை வருது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அன்றைக்கி இன்னொரு ரொம்ப முக்கியமான விசேஷம். இந்த 10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சாதாரணமான தினம் கிடையாது. ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆடிப்புற உற்சவம் நடந்துக்கிட்டு இருக்கு. அன்றைக்கி பார்த்திங்கன்னா 5 கருட சேவை உற்சவம். 10ஆம் தேதி யோகினி ஏகாதேசி, 10ஆம் தேதி வில்லிபுத்தூரில் கருட சேவை, அடுத்த நாள் சோம பிரதோஷ நாள். இவ்வளவும் கூற்றுவனார் குரு பூஜை தினமாக அதற்கு அடுத்த நாளும் துவாதசி பாரணை நாளான திங்கக்கிழமை வருது. இவ்வளவு சிறப்பும் இந்த ஏகாதசி நாளிலே வருவதால் இந்த ஏகாதசி விரதமிருந்து இறைவனை வணங்கி எல்லா அருளும் நலனும் நாம் பெறுவோம்.